friends, welcome to Funny Kitchen. இன்னைக்கு எங்க தாத்தா பாட்டி தான் பேச போறோம். எங்க தாத்தா ஆல்ரெடி செத்துட்டாருன்னு நாங்க சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோல. பொட்டேட்டோ சீஸ் பல்ல தான் சொன்னோம். எங்க தாத்தா அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது தாத்தா அம்மாவுக்கு வாட்ச் உடஞ்சிருச்சுன்னா தாத்தா தான் புதுசா வாங்கி கொடுப்பாரு. அம்மாக்கு மாமாக்கெல்லாம் காசுலாம் தருவாரு. தாத்தாக்கு ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அமாவாசை அன்னைக்கு பாயசம் செய்ய சொல்லுவாரு வீட்டுல. கடைசியில இந்த அமாவாசைக்கு ஆச்சு பாயசம். ஆமா, இந்த அமாவாசைக்கு செய்யலான் இருக்கும் போதுதான் அவர் செத்துட்டாரு. தாத்தா செட்டு போற மாதிரி அவரே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் கேட்டாரு. அவர் சாகறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி பிடிச்ச எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. உங்களை தாத்தா எங்க இருந்து மேல இருந்து எங்க இருந்து பாப்பாரு? காலையில 5 மணிக்கு போனோடனே போய் இவங்க 2 பேரும் தான் கூட்டிட்டு வருவாங்க. வருவாங்களாமா? எங்க தாத்தா குட் நைட் சொல்லாம தூங்கவே போக மாட்டாரு. குட் நைட் சொல்லாம தூங்கவே மாட்டாரு. அவர் நாங்க ஊர்ல இருந்து வந்தோன்னா காலையில 5 மணிக்கெல்லாம் போயிட்டு தாத்தா எழுப்பி விட்டுருவோம். அவர் உட்காந்துருவாரு, கீழே உட்காந்துருவாரு. அவருக்கு தனி ரூம் இருக்கு மாடியில. ஆமா, தனியா ஒரு ரூமே கட்டி கொடுத்துட்டோம். அவருக்கு சுகர் பிபி ஒண்ணுமே இல்ல. அவருக்கு இப்ப 78 வயசு ஆச்சு. 4 பேர்த்தையும் ரொம்ப பிடிக்கும் தாத்தாக்கு. தாத்தா பர்ஸ்ல என் போட்டோ தான் வச்சிருந்தாரு. நானும் அம்மால மேல போயிட்டு பார்த்தோம். ஆச்சி தான் ஏதோ இதெல்லாம் இருக்கு, அதனால தொடலாம் கூடாதுன்னு சொன்னாங்க. தாத்தாக்கு அந்த புண்ணியதானம் எல்லாம் பண்ணாம அதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை எடுத்துட்டு அப்புறமா காமிப்போம். போட்டோ மட்டும் தான் அம்மா எடுத்திருக்காங்க. ரூம்குள்ள போனா விடவே மாட்டாருல உங்களை. எங்களை ரூம்குள்ள போனா விடவே மாட்டாரு. இதுங்க நான் 3 போயிட்டு மேல போய் அவரை தூங்க விடாம பண்ணுங்க. இல்லன்னா தூங்கும்போது ரூம்க்கு போயிட்டு நோண்டுவோம். என்ன நல்லா இருக்குன்னா என்கிட்ட சொல்லுவாரு, அம்மா 3 அருந்தவாளா இருக்குதுமா அப்படிம்பாரு. என்கிட்ட கம்முன்னு இருங்க பாரு. அப்புறம் துரத்தி விட்டுருவாரு, கீழே வந்துருங்க. அன்னைக்கு போய் எல்லா ரூம் எல்லாம் போய் பார்த்தோம். ஆமா, அவரோட வார்டன் அந்த ரூம்ல அப்படியே இருக்கு. வார்டெல்லாம் இல்ல, அது ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கிளீன் பண்ணிடணும். அவரு ரொம்ப உடம்பு யூரின்லாம் போற மாதிரி ஆயிட்டார். லாஸ்டா 2 days எந்திரிச்சே வரல. 2 days அம்மா வியாழக்கிழமையே சொன்னாங்க ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. நான் வெள்ளிக்கிழமையே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்புறம் சரி சாட்டர்டே சண்டே மண்டே லீவ் இல்ல 3 days, சரி அதுல போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனா ஸ்கூல் வேலை எனக்கு சாட்டர்டே எங்களுக்கு லீவ் தரல. ஆமா, ஸ்கூல் வேற இருந்தது. அதனால நாங்க காலைல ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். பட் இந்த தடவை ட்ரெயின் கன்ஃபார்மே ஆகல. நாங்க 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டோம். அன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு போய் ட்ரெயின் புக் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் 4 daysக்கு பேக்லாம் பண்ணிட்டு காலை 4 மணிக்கு 4 பேருமே எழுந்துச்சாச்சு. எழுந்துட்டு குளிச்சுட்டு, நான் குளிச்சுட்டேன்னு நினைக்கிறேன், அம்மா மட்டும் தான் குளிச்சேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்தா அவங்க அப்பா கேட்டாங்க ட்ரெயின் புக் ஆயிடுச்சான்னு. பார்த்தா ட்ரெயின் வெயிட்டிங் லிஸ்ட்ல போகுது. அப்பயும் அப்பா சொன்னாங்க, நீ போய் ட்ரெயின்ல ஏறிக்கிட்டு அங்க போய் சொன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ அது போறதுக்கே மனசே வரல. இல்லாட்டி பஸ்லயாச்சும் கிளம்பிருக்கலாம். அந்த பஸ்லயும் போகவே முடியல. பஸ்ல அம்மாவுக்கு கால் வலி. பஸ்ல டிராவல் பண்ணா கால் வலி வந்துடும். அதனால சரி அடுத்த நாள் ட்ரெயின் புக் பண்ணலான்னு அடுத்த நாளும் உங்க அப்பா புக் பண்ணிட்டாங்க. பட் ஆனா மத்தியானமே ஆச்சி ஃபோன் பண்ணிச்சுல்ல, ஆச்சி ஃபோன் பண்ணி வீடியோ, எங்க அம்மா அப்பன்னு பார்த்து வீடியோ காலையாச்சும் பாரு அப்படின்னு. சரி வீடியோ காலில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ கால் நான் மாடிக்கு போறேன் அப்படின்னாங்க. சரின்னு வீடியோ கால் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் பண்ணிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. அப்புறம் எங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் இறந்துட்டாரு அப்படின்னு. அன்னைக்கு போய் பார்த்துருக்கலாம், போய் பார்க்கவே. ட்ரெயின் இல்லை, நம்ம ரொம்ப யார் மேல பாசமா இருக்கோமோ அவங்க அந்த இறக்கும் போது அதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு விடாதான். கடவுளா இல்ல, அதை ஏதோ சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் போய் பார்க்கல. எனக்கு அதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா பர்ஸ்ல என்னோட போட்டோ தான் வச்சிருப்பாரு. நானு அம்மா லக்ஷனாலாம் போயிட்டு மேல போய் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தாத்தாவோட ரூமுக்கு போயிட்டு பார்த்தோம். அவர் பர்ஸ் எல்லாம் பார்த்தோம். என் போட்டோ தான் இருந்துச்சு. மகரிஷ்
அகதீஷ் போட்டோ இருந்துச்சு. அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்க போட்டோ, சின்ன வயசு பாஸ்வேர்ட் போட்டோ இல்ல. போட்டோ இல்ல, நீயும் தாத்தா 3 பேரும் நின்று ஊருக்கு கிளம்பும்போது ஒரு போட்டோ எடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அது லேப்டாப்ல இருக்கு. அதை ஃப்ரேம் பண்ணி கொடுக்க சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஓ, நான் கொடுக்கவே இல்லை. அப்புறம் தக்ஷிக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஸ்கூல் போட்டோ எல்கேஜி படிக்கும் போது எடுத்ததை வாங்கி நான் ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தப்ப என்கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். டேப்பு தான் கேட்டுக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் நான் டேப்பே வாங்கி கொடுக்கல. அவர் காது கேட்காம போயிடுச்சு, இல்லைன்னா டேப் வாங்கி கொடுத்துக்கலாம். கேசட் எவ்வளவு கேசட் இருக்கு, பெட்டி ஃபுல்லா கேசட் இருக்கு. கேசட் அவர் எப்படி பண்ணுவாரு, வேலைக்கு போவாரு, வேலைக்கு போயிட்டு அந்த சம்பளத்துல ஃபுல்லா கேசட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு பாட்டு கேட்பாரு. ஃபுல்லா கேசட் தான். இது கம்மி, முன்னாடி இருந்தது, அது வீணா போயிடுச்சுன்னா எல்லாம் தூக்கி போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இது கம்மி, ஒரு பெட்டி ஃபுல்லா சூட்கேஸ். அந்த பெட்டி வேற உடஞ்சிருச்சு. அம்மா நான் வீடியோல காமிக்கிறேன் பாரு. அவர் சின்ன வயசுல இருந்து கல்யாணமே பண்ணிக்கல. தாத்தாக்கு அம்மா கிடையாது. நம்ம தாத்தா கூட பிறந்தவங்க 4 பேரா, நம்ம தாத்தா தான் லாஸ்ட். திண்டுக்கல்ல ஒரு தாத்தா இருந்தாரு, செத்து போனார்ல, நம்ம ஒரு ட்ரெயின்ல போனோம்ல, நம்ம வீட்டுல ஒரு ஆட்சி இருந்தாங்கல்ல, அந்த தாத்தா அவர் ஃபர்ஸ்ட். அப்புறம் இன்னொரு தாத்தா, அவர் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே செத்து போயிட்டாரு. அப்புறம் தான் இந்த தாத்தா, தங்கு தாத்தாவா. அதுக்கப்புறம் தாத்தா, அதுக்கப்புறம் எங்க அத்தை ஒருத்தவங்க, தாத்தாக்கெல்லாம் தங்கச்சி. அவங்க பிறந்து ஒரு 3 நாள்லயே அவங்க இறந்து போயிட்டாங்க. தாத்தாக்கு அம்மாவே கிடையாது. எல்கேஜி தாத்தா அப்போ 1வது 2வது படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்தாங்க. அது எங்க தாத்தாவோட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்கதான் எங்க தாத்தா. அந்த காலத்துல எல்லாம், இந்த காலத்திலேயே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செத்து போனா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த காலத்துல எல்லாம் எப்போ ஒரு 60 வருஷம், இப்ப தாத்தாக்கு 70 வயசு ஆகுது. அப்போ அவங்க அம்மா சாகும்போது 6-7 வருஷத்துக்கு 65 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஊர்ல எல்லாரும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, எப்படி இந்த 5 பேரையும் வளர்ப்பான்னு சொன்னதுக்கு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் கல்யாணமே பண்ணிக்காம அவங்க பாட்டி தான் ஃபுல்லா எல்லாத்தையும் வளர்த்தாங்க. அந்த தாத்தா பண்ணிக்கல. இந்த தாத்தா ஏன் பண்ணிக்கலன்னா, இந்த தாத்தா யார், நம்ம தாத்தாவோடவே சுத்திக்கிட்டே இருப்பாராம். ஒரு மாதிரியே இருப்பாராம், டல்லா இருப்பாராம். வயிறு மட்டும் பெருசா இருக்குமா, ஒரு மாதிரி இருப்பாராம். அப்புறம் என் தாத்தா இவனுக்கு எது கல்யாணம் போ அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால கல்யாணமே பண்ணிக்கலையா. அப்புறம் தாத்தா திருச்சிக்கு வந்தோடனே தாத்தாவோடய கூட வந்துட்டார். கூட கிட்டத்தட்ட 40 வருஷமா எங்களோட தான் இருந்தார். ஆச்சி நல்லா பாத்துக்கிச்சு, அதனாலதான் 40 வருஷம் இங்க இருந்தார். இல்லாட்டி எங்கேயாச்சும் ஓடி போயிருப்பாரு. இல்ல ஆச்சி தான். இப்ப அன்னைக்கு ஆச்சி என்ன பண்ணுச்சு, காலையில அவருக்கும் சேர்த்து டீ போட்டுருச்சான் மறந்து. காலையில ஆச்சி கரெக்டா அவருக்கு டீ, பிஸ்கட்டு இல்லைன்னா ரஸ்க்கு அவரு கொடுக்கணும். அப்புறம் மாடியில போய் குளிச்சுட்டு 8:30-9 மணில வந்துடுவாரு. கரெக்டா டிஃபன் எடுத்து வச்சிரும் ஆச்சி. அப்புறம் 11 மணிக்கு ஒரு டீ, பேப்பர் படிப்பாரு கொஞ்ச நேரம். அப்புறம் 11 மணிக்கு ஒரு டீ, அதை முடிச்சுட்டு மாடியில போய் தூங்கினாரா, தூங்கிட்டே தான் இருப்பாரு. அவர் லைஃப்ல ரொம்ப வருஷம் தூங்குனதுதான். தூங்கணும். அப்புறம் மத்தியானம் வருவாரா, சாப்பிடுவார். 11 மணிக்கு டீ குடிக்கும். அப்புறம் சாயங்காலம் ஸ்நாக்ஸ், பிஸ்கட்டு இல்லை ரஸ்க்கு, ஸ்நாக்ஸ் ஏதாவது. அப்புறம் நைட்டு 8 மணிக்கு வருவார், டிஃபன் சாப்பிட்டு மேலே போய் படுத்துருவார். ஆனா இந்த 78 வயசு ஆகுது தாத்தாக்கு. இப்ப இந்த வீடு கட்டி, நாங்க இப்ப இந்த வீடு கட்டி 17 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் மாடியில தானே இருந்தோம். ஃபர்ஸ்ட் தாத்தாக்கு அந்த மேல் மாடியில தான் படுத்துப்பாரு. அதுக்கு மேலதான், அதுக்கப்புறம் மேல வீடு கட்டவும் அவருக்கு மேல ஒரு ரூம் போட்டு கொடுத்துட்டோம். இங்க இருந்து 2 மாடி ஏறி 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 இறங்கியிருக்காரு. இது வரைக்கும் ஒரு தடவை ஊந்ததே கிடையாது. கண்ணும் இப்ப தெரியாம போயிடுச்சு, காது கேட்காம தெரியாம போயிடுச்சு. ஆனா ஏறி ஏறி இறங்கிடுவார். ஒரு நாளைக்கு 10 தடவை ஏறுவார். அது இவங்களுக்கெல்லாம் வந்துட்டாலும்னா ஏறி ஏறி இறங்கிட்டே இருப்பார். இல்லாட்டி மாடிக்கே போக மாட்டார்ல. தக்ஷி பிறந்தப்பெல்லாம் தூக்கி வச்சுப்பாரு. இவதான் பேர் வச்சது. நான் சின்ன வயசுல தங்கு இவளுக்கு சொல்ல தெரியாது. தங்குன்னு அப்புறம் தங்கு தாத்தாவாயி இப்ப எல்லாரும் தங்கு தாத்தா. இப்போ நாங்களும் எல்லாம் தங்கு தாத்தா தான் சொல்லுவோம். பெரியப்பானே சொல்ல மாட்டோம். தங்கு தாத்தான்னு சொல்லுவோம் நாங்களும். ஆமா, நாங்களும் தங்கு தாத்தான்னு சொல்லி பழகிட்டோம், நானும் மகதீஷ் எல்லாம். மகதீஷ் தான் அன்னைக்கு காலையில எல்லாம் பிஸ்கட் சாப்பிட்டோமா. மகதீஷ் அவங்க அத்தை கிட்ட
தாத்தா நேரம் இருந்தா ஏஞ்சி வந்துருப்பார்ல, பிஸ்கட் கொடுன்னு கேட்டிருப்பார்ல, அவருக்கு டீ 2 பிஸ்கட் வச்சிடும், எடுத்து குடிச்சிட்டு சாப்பிட்டு விடுவார். நான் ரஸ்க்கு. எங்களுக்கு சின்ன பிள்ளைலாம் கடல மிட்டாய் வாங்கிட்டு வந்துருவாரு. இப்பதான் நடக்க முடியாம இருக்காரு. கொஞ்சம் ஒரு 60 வயசுக்கு நடக்கும் போதெல்லாம் அவர் தான் கடைக்கு போவார். மளிகை ஜாமான்லாம் வாங்க, பக்கத்துல பெட்டி கடைக்கெல்லாம் அவர் தான் போவார். நான் சின்ன வயசுல இருக்கும்போது திருச்சிக்கு வந்து சாப்பீஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. உங்களுக்கு எழுதுறதுக்கு சாப்பீஸ் எல்லாம் அவர் தானே வாங்கி கொடுப்பாரு கடைக்கு போயிட்டு. அதே மாதிரி நாங்க எல்லாம் சாப்பிட்டோன்னே வீட்டுல கடல மிட்டாய் சாப்பிடுவோம். போனோன்னே எனக்கு தேங்காய் மிட்டாய் பிடிக்கும். எனக்கு தேங்காய் மிட்டாய், அவருக்கு ஒரு கடல மிட்டாய், எங்க அப்பாவுக்கு ஒரு கடல மிட்டாய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த சாக்லேட்ஸ்லாம் நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் ரூம்ல. நாங்க 3 பேரும் சேர்த்து வச்சிருக்கோம் நல்லா. என்ன கடைசியில போய் அவர்கிட்ட உபுதி வாங்கல, அவரை போய் பார்க்கவும் இல்லை. பரவாயில்ல, நம்மள அங்கிருந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஆமா. பாய் गाइस. நானும் மகதீஷ் எல்லாம் வந்து லக்ஷனெல்லாம் அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து அழுதுட்டே தான் இருந்தோம். ஃபுல்லாலாம் உட்காந்துலாம் அழுகல. நைட்டு 3 பேரும் அரட்டை. ஆமா, லக்ஷனா டயர்ட் ஆகி படுத்துட்டா. ஆமா, அன்னைக்கு நானும் லைட்டா தூங்கி போயில 10:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் ஆளு கொஞ்சம் நேரம் படுத்துட்டோம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க நைட் ஃபுல்லா என் கூட ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தது. இல்லைன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் நீங்க 2 பேரும் வந்ததுக்கு. சொந்தக்காரங்க கூட யாரும் வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க. உட்காந்துருந்தாங்க சொந்தக்காரங்களாம், இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வரணும்ல. அதுவும் ஜென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா ஓகே, இல்லை கேர்ள்ஸ்னா வரணும்ல. அவங்க வீட்லயும் பாப்பா இருக்கு, அம்மா இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு அது அவங்க 2 பேரும் வேலைக்கு வேற போறாங்க. வந்துட்டு நாங்க வந்து கொஞ்ச நேரம் எங்க காலேஜ் டேஸ், காலேஜ் கதை மோஸ்ட்லி நாங்க ஒரு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி. நெக்ஸ்ட் இயர் வந்தா 25 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணோம். நாங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம், பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ டச் வுட் அதே மாதிரி இருக்கணும். ஸோ அதனால அவங்க 2 பேரும் எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க, நாங்க போறதுக்கு முன்னாடி. எங்க பெரியப்பாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. எல்லாத்து கூட ஜாலியா பேசுவார் தாத்தா, எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். அதனால அவளுக்கு வந்து என் கூட நைட் உட்காந்துருந்தாரு. விடிய எல்லாம் உட்காரல, ஒரு 3 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க 2 பேரும் டயர்ட் ஆயிடுச்சு. அதனால அம்மா தூங்க சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு காலைல ஒரு 6 மணிக்கு ஏஞ்சி போயிட்டாங்க. ஆமா, நாங்க வந்து தாத்தாவோட அந்த பொருள 3 தூங்கவே இல்லை. இது 2, அப்புறம் தம்பி பையன் 3 செல்லு பார்த்துட்டு தூங்கவே இல்லை கொஞ்ச நேரம் கூட. இல்ல நீ தூங்குன, இவ தூங்கிட்டா, தக்ஷி கொஞ்ச நேரம் தூங்கிட்டா. லக்ஷனாதான் தூங்கவே இல்லை, கேம் விளையாண்டுட்டு இருந்தான். தங்கு தாத்தாவோட அந்த பொருள்லாம் வந்து அடுத்த வீடியோல எடுத்துட்டு வந்து காமிக்கிறோம் guys. ஆமா, அந்த சண்டே புண்ணிய தந்து போறோம், அப்ப எல்லாமே எடுத்துட்டு வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. bye guys.